உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஏசப்பா உங்களை அதிகமாக இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் யோபு 23ஆம் அதிகாரம் 14வது வசனம். எனக்கு குறித்திருக்கிறதே அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகளை இன்னும் அநேகம் அவருக்கு உண்டு. என்னை குறித்திருக்கிறதே அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் உங்களுக்காக செய்ய நினைத்தது, உங்களுக்காக குறித்து வைத்திருக்கிறது, அதை நிறைவேற்றுறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும். அவர் உங்களுக்காக செய்யணும்னு நினைத்தது ஒரு நாளும் தடப்படாது. அதுல யோபு 42:2 அவ்வளவா சொல்லப்பட்டிருக்கு. தேவனே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடப்படாது என்பதே அறிந்திருக்கு. அதனால வசனம் இவ்விதமாக யோபு பாருங்க, அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில இருந்தார், பயங்கரமா நெருக்கடிக்கு மத்தியில இருந்தாரு. அவரோட வாழ்க்கையே முடிஞ்சு போன கட்டத்துல தான் இருந்தாரு. ஆனா அவருடைய விசுவாசம், ஆண்டவர் எனக்கு குறித்திருக்கிறத செய்ய வல்லவராக இருக்காரு. அவர் எனக்கு என்ன செய்யணும்னு நினைச்சதோ கண்டிப்பா அவர் செய்வாருங்கிறத, அவர் செய்ய நினைத்தது தடப்படாதுங்கிறத விசுவாசத்தோட இருந்தாரு. யோபு முந்தின நிலைமை அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையாக அவர் நல்ல ஒரு சந்தோஷத்துக்குள்ள சமாதானத்துக்குள்ள அவர் கடந்து வந்தார். அந்த அளவுக்கு அவர் கஷ்டத்தை, அவருடைய கஷ்டம் யாருமே செய்ய முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துல அவர் இருந்தாரு. ஆனா அவருடைய விசுவாசம் அவர்கிட்ட என்ன செய்யலாம், குறைந்து போகல, உறுதியா இருந்தாரு. ஆண்டவர் இன்னைக்கு செய்வாருங்கிற உறுதியில இருந்தாரு. ஆண்டவர் செய்து காட்டினாரு. அதே போல இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரிகளை, தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களுக்காக என்ன குறித்து வச்சிருக்காரு, அவர் செய்ய நினைத்தது தடப்படாது. கண்டிப்பா அவர் உங்களை செய்வார். உங்களுக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்வாரு. நீங்க விசுவாசத்தோட இருங்க. அவரை பார்க்கலாம். அவருக்கு 100 வயசு ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாலே ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. 90 வயசுலாம் அவர் வரும்பொழுது நான் ஒரு சந்ததிய ஆசீர்வதிப்பேன், இது வானத்துல உள்ள நட்சத்திரங்களை போல பெருக்க பண்ணுவேன், கடற்கர மணலை போல பெருக்க பண்ணுவேன்னு சொன்னாரு. ஆனா இவர்கிட்டயே குழந்தை இல்லை. ஆனா அவருடைய விசுவாசம், ஆண்டவர் என்னை செய்து முடிப்பாருன்னு அவருடைய விசுவாசம் இருந்தது. அது செய்து காட்டினாரு. அழகான ஒரு குழந்தைய திரும்ப ஈசாக்கை கொடுத்தாரு. அதே போல உங்களுடைய மனுஷனை ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்க உறுதியா விசுவாசம் பண்ணுங்க. ஏசப்பா உங்களுக்கு ஏற்றதை, உங்களுக்கு குறித்து வச்சிருக்கிறத கண்டிப்பா உங்களுக்காக செய்வார். இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க எனக்கு சொல்லிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, உங்க தோத்திர நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேருக்குறா தொடுங்க. ஆண்டவரே, தொட்டு ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உங்க தோத்திரம் அப்பா, உங்க தோத்திரம் ரசிங்க. பார்க்கிறவர்களை ரசிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும். ஐயா தகப்பனே, உங்க தோத்திரம் உங்க பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நீங்க வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் ஆண்டவரை தடவிடாதபடி ஆண்டவரை நீங்க கொடுத்த ஆசீர்வாதங்க தகப்பனே. உடைய பிள்ளைக்காக ஆண்டவரை எதை நீங்க குறித்து வச்சிருக்கிறீங்களோ அதை நிறைவேற்றுங்க தகப்பனே. தோத்திர நன்றி அப்பா. சில வேளை ஆண்டவரே அப்பா தோத்திரம் ஐயா, திருமணத்துக்காக கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். எனக்கு எங்கே இருக்கு பொண்ணு, எனக்கு எங்கே இருக்கு மாப்பிள்ளை, என் பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் ஆகுமா, எங்க பொண்ணு கிடைக்க போதோ, எங்க மாப்பிள்ளை கிடைக்க போதோ, எங்க வேலை கிடைக்க போதோன்னாலும் சரி நினைச்சு ஆண்டவர் அப்பா தோத்திரம் கலங்கி கொண்டிருக்கலாம் அப்பா. ஆண்டவரே உங்களை பிள்ளைகளுக்கு வீடு வாசல குறித்து கூட அவர்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் அப்பா. ஆனா உங்க பிள்ளைகளுக்காக நீ குறித்து வச்சிருக்க அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பா நிறைவேறும் தகப்பனே அப்பா. நிறைவேற்றுங்க ஆண்டவரே. தோத்திர நன்றி தகப்பனே. தோத்திரம் கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் நல்ல பிதாவே.